ஹரின்னு சொல்லும்போது சரி, ராமன்னு சொல்லும் போதும் ராமபிரான் அனுஷ்டானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். அவர் எப்பவும் சாமானிய தர்மத்தை விட்டே கொடுக்க மாட்டார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நடத்திடுவார். குரு என்ன சொல்றாரோ அதன்படித்தான் நடக்க வேண்டும், அப்படியும் நடப்பார். உண்மை மீறி பேசவே மாட்டார். இப்படி பல நன்மைகளும் பொதுவா நாம என்னென்ன நடத்தி காட்ட வேண்டுமோ, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டுமோ அதெல்லாம் ராமன் செய்வார்னு சொன்னேன். கூடவே கிருஷ்ணன் சொன்னால் விசேஷ தர்மத்தை பற்றினவர்னு சொன்னேன். பொதுவான அடிப்படை தர்மங்கள் எல்லாம் ராமன். ஆனா அதை விட கண்ணன் அடிப்படை தர்மத்தை அவரும் பண்ணுவார். ஆனா அதை மீறி சுதர்சன சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைக்கிறது, அமாவாசையே மாத்தி விட்டுடுறது, என்ன நடந்ததுன்னே தெரியல, ஏன் அபிமன்யு போயிட்டான் தெரியாது, அவனுடைய கர்ப்பம் உள்ள இருக்கு, பரீட்சித்த கர்ப்பம் கலங்காமல் உள்ள போய் காப்பாத்தி கொடுக்கறது, தேரோட்டுகிறேன்னு சொல்லி ஆயுதம் எடுக்க மாட்டேன் ஆயுதம் எடுத்தது, அர்ஜுனனுக்கு சண்டையை போட தெரியாட்டாலும் தேர முன்னும் பின்னும் ஓட்டியே 18 நாள் யுத்தத்தை முடிச்சுட்டது. இது எல்லாம் சட்டத்தின்பால் பட்டதா? இதெல்லாம் ராமனை தான் பண்ண சாமானிய தர்மமானால் பக்தனுக்காக எதையும் விட்டு கொடுப்பேன், என்னவும் பண்ணுவேன். இதுதான் அவருக்கு இருக்கிற விசேஷ தர்மம். இப்படி ராமன் பண்ண மாட்டார். விபீஷணனுக்கு என்ன பண்ணணும்னாலும் ஒழுங்கா ராவணனோட சண்டை போட்டுத்தானே விபீஷணன் ஜெயிக்கிறார். எங்க அந்த நேர்மையை அவர் விட்டே கொடுக்க மாட்டார். ஆனா கண்ணனா இருந்தா சண்டை போடணுமா வேண்டாமாங்கிறது எம் முடிவு, தூது போகணுமா வேண்டாமாங்கிறது எம் முடிவு. யாருக்கு எப்போது வேணும்னாலும் மோட்சம் கொடுப்பார். கேள்வியே கேட்க முடியாது ஒண்ணு பண்ணார். சிசுபாலம் வெஷம் அவரை திட்டி தீர்த்தான். 100 முறை திட்டினான். அது என்னாச்சுன்னே தெரியல. சிசுபாலம் மோட்சத்துக்கு போயிட்டான். தசரதனுக்கு மோட்சம் கிடைக்காது, நந்தகோபாலனுக்கு மோட்சம் இல்லை, வசுதேவர் எப்ப போனார் தெரியாது. இவெல்லாம் அவ்வளோ நெருங்கினவா கண்ணனுக்கு, அவர்கள்லாம் மெதுவா போயிருப்பார்கள். ஆனா சிசுபாலன் என்ன சுவாமி பாக்கியம் பண்ணார், அன்னு இன்னாதனசை சிசுபாலன் ஆழ்வாருடைய பாசம். தாட்பால் பழம்பகவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த அந்த சிசுபாலனுக்கும் கடைசி நிமிஷத்துல மோட்சம் கொடுத்திருக்காருனால் இப்ப நம்ம 2 விதமா நினைச்சுக்கலாம். ஒன்று, சிசுபாலனுக்கே கொடுத்திருக்கார், எனக்கும் கொடுத்துருவார் இப்படின்னு நினைக்கலாம். இல்ல வேற கோணத்திலேருந்து பார்த்தோம்னா அது எப்படி அவர் சிசுபாலனுக்கு கொடுக்கலாம் என்று நினைச்சிருக்கலாம். இப்ப இந்த 2த்துக்குள்ள உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? சிசுபாலனுக்கே கொடுத்தார், எனக்கும் கொடுத்துருவார் அப்படின்னு சத்தம் இல்லாத வாழ்ந்து போறது நன்னா இருக்கா? அல்லது தீபாவளி அன்னைக்கு பட்டிமன்றம் வச்சு ஓவோன்னு சத்தம் போட்டு அது எப்படி அவர் சிசுபாலனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வாதம் பண்ணிட்டு இருக்கலாமா? பண்ணிட்டே இருக்கலாம். 100 தீபாவளி போனாலும் பதில் கிடைக்காது. நானும் 100 பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். கேள்விகள் கேட்டு கேட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த கேள்வி எது பதில் கிடைத்து விட்டதோ அதன்படி வாழ்ந்துதான் புறப்பட்டாக வேண்டும். சிசுபாலனுக்கும் கிடைச்சது என்ன, எதை வேணா பண்ணுவார்னு அர்த்தம். என்னால கேள்வி கேட்க முடியாது. அடக்குவார் இல்லாத, நிவாரகர் இல்லாத சுவாதந்திரியம். அந்த சுதந்திரன் தான் நினைத்ததை செய்யறதுக்கு ஹரியாகவும் ராமபிரானாகவும் இருக்கிறார். ஹரே ராம என்கிற அளவுக்கு அதன் அர்த்தம் பார்த்தோம். அவர் அப்படி பிறந்திருந்து ராமனாக இருக்கும்போது சில சின்ன சின்ன காரியங்கள், சாமானிய தர்மங்கள்லாம் விடாமல் கடைப்பிடித்தார். ஒரு 4-5 மட்டும் சொல்றேன், அதை பார்த்து நம்மளும் பண்ணணும்னு நினைச்சுக்கணும். வேற சிலது சொல்றேன், அதை பார்த்து நம்ம பண்ண முடியாது. சேது பந்தம் கட்டினார், சேதுவில் சமுத்திரம் கட்டிவிட்டார், பார்த்து என்னால கட்ட முடியாது. குரங்குகளை வச்சுன்னு ராவணனோட சண்டை போட்டார், பார்த்து என்னால போட முடியாது. 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்தம் 48 நிமிஷத்துக்குள்ள அழிச்சுட்டார், என்னால பண்ண முடியாது. இதெல்லாம் கூட முயற்சி பண்ணாலும் பண்ணுவேன். ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்துட்டார், என்னால பண்ண முடியுமா? அவர் மனிதன்கிறதுக்காக அவர் என்னென்னலாம் மனித செயலை மீறி செய்தாரோ என்னால் செய்ய முடியாது. ஆனா எதை செய்யலாம்? நோயிதராணி ஏகேச்சாஸ்ம ஸ்ரேயாகும் சோ பிராமணாக. அது உபனிஷத், தைத்திரி உபனிஷத் சொல்றது. ஆச்சாரியர்கள் பண்ற எல்லாத்தையும் நீ பண்ணிட முடியாது. மகான்கள் பண்ணுவதிலே உன்னால் எதை பின்பற்ற முடியுமோ, உனக்கு எது பொருந்துமோ அதை மட்டும் நீ செய்யுங்க. அவர்கள் எத்தெல்லாம் பண்ணியிருக்காளோ அதெல்லாம் நான் செய்ய முடியாது. அவர்கள் இருக்கிற சக்தியினாலே கூடு விட்டு கூடு பாயலாம், இந்த மலையில அந்த மலைக்கு தாவலாம், 35 நாள் பட்னி இருக்கலாம், 1000 வருஷம் தபஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா? ஆனா அவர்கள் உண்மை பேசினார்கள், நாம் பண்ணலாம். திருடாம இருந்தார்கள், நாம் பண்ணலாம். தினப்படி தியானம் பண்ணினார்கள், அடியம் பண்ணலாம். எது பெரியவர்கள் பண்ணதை பார்த்து நானும் பின்பற்றலாமோ அது வரைக்கும் தான் பண்ண வேண்டும். அதுல ராமன் நம்ம கடைப்பிடிக்கிற மாதிரி நிறைய பண்ணியிருக்கார். அதுல முதல், தாய் தந்தையர்களை மதித்து அவர்களுக்கு குழந்தை நான்கிறதை ஏற்று அவர்கள் சொல்லுதான் எனக்கு பிரதானம். இல்லைன்னா கைகேயின் இடத்துல இவர் போகணுங்கிற தேவையே இல்லை. நாட்டு மக்களுக்கெல்லாம் ராமன் காட்டுக்கு போறதில் விருப்பமே இல்லை.
தந்தை தசரதனுக்கு அதை கொடுக்கறதுல விருப்பமே இல்லை, ஒத்தருக்கும் இல்லை. ஒரு கைகை பிரார்த்தித்தாள், என்ன பேசுறதுன்னு தசரதனுக்கு தெரியல. அதனால வாயடைச்சு போய் மயங்கி சரிஞ்சுட்டார். அவர் கூட ராமனை கூட்டு நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லலை, கைகேயினோட ராத்திரி முழுக்க பேசினார். விடியற் காலத்தால மணி 3 மணி ஆக போகிறது. அதனால் அவர் மயங்கி சரிஞ்சுட்டார். இனிமே அவள்கிட்ட பேசி ஒன்றும் லாபம் இல்லை, என்னென்ன சொல்லணுமோ பேசி பார்த்துட்டோம், விட்டோம்னு விட்டுட்டார். கைகேயி சுமந்திரனை அனுப்பினாள். சுமந்திரன் ராமனுடைய அந்தப்புறத்துக்கு போனார், தேரை கொண்டு போய் நிறுத்தினார். ராமன் ஏறி தேரில் அமர்ந்தார். ஜனங்களெல்லாம் வழியில பார்த்துட்டு இருக்கா. அவர்கள் நினைக்கிறது பட்டாபிஷேகத்துக்கு ராமன் புறப்பாடு கண்டருளுகிறான். இதுதான் யாரு நினைச்சுட்டு இருக்கிறது. விஜயீபவ விஜயீபவ, ராமா பல்லாண்டு பல்லாண்டு நீ இப்படியே இருக்க வேண்டும். மக்களெல்லாம் புகழ் பாடிட்டு இருக்கா, புலவர்கள்லாம் பாடுறா, கவிஞர்கள்லாம் பாடுறா. அந்த புறத்துக்குள்ள வந்துட்டார். நேர கைகையின் இடத்திலே சுமந்திரன் கூட்டி கொண்டு போகிறார். அப்ப கைகை என்ன பேசியிருக்கணும்? உங்க அப்பா ஏதோ சொன்னேன்னு சொல்றார், அவருக்கு ஏதோ உன்னிடத்துல சொல்றதுக்கு விருப்பமாம். முதல்ல ராமன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஏன் மயக்கத்தை போல படுத்து கொண்டிருக்கிறார்? நான் எப்ப வந்தாலும் ஓடி வந்து அணைத்து உத்தி முனைந்து கொஞ்சி 60,000 வருஷம் கழிச்சு பிள்ளைங்கிறதுனால அந்த ஆசையோட என்னிடத்துல பேசி இத்தனையும் தகப்பனார் பண்ணுவாரே, இன்னைக்கு என்னமோ மயக்கமா அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கிறாரே, என்னவாக இருக்கும்னு ராமன் ஏற்கனவே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப கைகேயி ஏதோ சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைத்தார். ஆனா நீ என்ன நினைப்பையோன்னு நினைச்சு பயத்தில் பேசாமல் இருக்கிறார். இதுதான் கைகேயி சொன்னது. ராமனுக்கு ரொம்ப கவலை, எங்கிட்ட நான் என்ன நினைப்பேனோவா, அவர் நினைவு தான் என் நினைவு. ராமோ திர்நாபிபாஷத்தே, ராமன் 2வது பேசவே மாட்டார். அவர் என்ன கடல்ல குதிக்கணும்னு சொல்றாரா, மலமுகட்டிலேருந்து குதிக்கணுங்கிறாரா, விஷத்தை சாப்பிடணுங்கிறாரா? என் தந்தை என்ன சொல்ல விழைகிறார், எது சொன்னாலும் செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்னு ராமன் திரும்பி சொல்றார். அப்பதான் கைகேயி சொன்னது, 2 வரங்கள் கொடுத்திருக்கிறார், நீ 14 வருஷங்கள் காட்டுக்கு போக வேண்டும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேணும். அதுதான் அவள் சொன்னது. அது உன் தந்தை சொன்னது, அவ தான் சொன்னதா சொல்லவே இல்லை. அவர் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார், சொல்ல முடியல. அதுக்கு பதில் நான் சொல்றேன். ராமன் உடனே என்ன சொல், அவரா சொன்னார், நீ சொல்றியா? அவர் வேணா எழுப்பி கேட்டு விட்டோமா? இதுதான் நாமளா இருந்தா உடனே பேசியிருப்போம். ஆனா அதெல்லாம் ராமன் சொல்லவே இல்லை. ஏன் கைகேயி அவர் சொன்னார் நீ சொல்ல வேண்டும், நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனா? அவர் சொன்ன பதில், நனு நம்மை கைகேயி, ஏ கைகேயி, உன்னை நான் என்னுடைய தாய்க்கு மேலாக தெய்வத்துக்கு சமமாக மதிக்கிறேன். அவர் சொல்லணுங்கிறது தேவையே இல்லை. யத் ராஜானம் அவோச்சஸ்துவம் மம ஈஸ்வரதரா சதி, ராஜா சொன்னார் நீ ஏன் திரும்ப திரும்ப சொல்ற? நீ சொல்லு. மன்னவன் பணி அன்னாகில் நும்பணி மறுப்பனோன்னு கம்பருடைய பாசுரம். அதை 2 விதமா அழகா அர்த்தம் சொல்லுவார்கள். மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோ, இது தசரதனுடைய பணி இல்லை, உன்னுடைய பணின்னு இருந்தால் நான் மறுக்க போறேனா? நீ சொல்லியிருந்தா கூட நான் ஏற்றுக்கொள்வேனே, இது ஒரு அர்த்தம். இல்லை கொஞ்சம் அதை மாற்றுவோம், இது மன்னவன் பணி அன்று ஆகிலும் நும்பணி மறுப்பனோ. எனக்கு நன்னா தெரியும் இது தசரதனுடைய ஆசையே இல்லை. மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோன்னு பாட்டு இருக்கு. அன்றாகில் நாள் அது இல்லாவிட்டாலும் நீ சொன்னாலும் செய்ய மாட்டேனான்னு முதல் கேள்வி கேட்டுக்கணும். அது இல்லேன்னு எனக்கு தெரியும் கைகேயி, இது மன்னவன் பணி அன்று ஆகிலும் நும்பணி மறுப்பனோ, நீயே உன் ஆசைப்படி சொல்றதா இருந்தா கூட ஒரு நாளும் நான் மறுக்க மாட்டேன். அப்ப ராமன் தெரிந்தே தான் ஏற்றுக்கொண்டார். அதே வரி அடுத்த வரி சொல்றது, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோம். எனக்கு பின்னாடி இருக்கிற பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆனா என்ன, எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணா என்ன, அவனுக்கு கிடைச்சா என்ன, எனக்கு கிடைச்சா என்ன? இதான் பாட்டை மேலோட்டமா பார்த்தா தோணும். பின்னவன் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம் இல்லையா, இதான் அவர் சொல்றார். ஆனா அது எப்படியே தலகிழ சொல்லுவா, நான் எந்த செல்வத்தை பெற போகிறேனோ கைகேயி, அதுதான் என் பின்னவனான பரதனும் பெறப்போகிறான் என்று தெரியாமல் நீ பேசுகிறாய். அர்த்தம், எனக்கு சடமுடி காடு, ஒம்பிள்ளைக்கும் சடமுடி தான், அவனும் நாட்டுக்குள்ள வரவே போறதில்லை. நீ நினைச்சுட்டு இருக்கே அவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள போகிறான்னு. என் பின்னவனுக்கு எது தெரியுமோ கிடைக்க போறது, எனக்கு கிடைக்கிறது தான். எனக்கு என்ன கிடைக்க போகிறதோ அதுதான் அவனுக்கும். அதனால ஒரு எழுத்து, தமிழ்ங்கிறது ரொம்ப பெரிய மொழி. சம்ஸ்கிருதம் எப்படியோ தமிழ் அப்படி அனாதியான மொழி. நாம் இதுவும் அனாதி அனாதி 2 ஒத்துக்கிறோம். தமிழ் அனாதியான மொழி, சம்ஸ்கிருதமும் அனாதியான மொழி. இதில் இது ஒன்றா, இது வலது கண்ணா இடது கண்ணா, 2ம் கண்ணா, 2த்துக்குள்ள போட்டி வந்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? வீணான பேச்சு. எனக்கு எங்கள் அப்பா வேணுமா அம்மா வேணுமானால் 2த்துக்குள்ள போட்டி வந்தால் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்னா போட்டி வந்தால் தானே. எதுக்கு அப்பா அம்மாவுக்கு போட்டி வரணும்? அவள் தான் விவாகரத்து வாங்கிட்டு போகிறாளன்னா,
இல்லை. அப்படி இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்பா, நீ அப்பாவை தேர்ந்தெடுக்கிறியா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறியான். இல்லைன்னா எதுக்கு ஒரு பிள்ளையை கேட்பா? இது பைத்தியகாரத்தனமான கேள்வி இல்லையோ? அப்பா அம்மா ஒத்துமையாக பிள்ளையை பார்த்துட்டு இருக்கிறச்சே, உனக்கு அப்பா முக்கியமா உனக்கு அம்மா முக்கியமானால் நீர் முக்கியம் இல்லை போயிட்டு வாரோன்னு சொல்லணும். கேள்விக்கு சரியா பதில் சொன்னா தான் விலகிறவர்கள் விலகுவார்கள். இல்லைன்னா எதையோ சொல்லி நம்ம குழப்பி விட்டுட்டு கிளம்பிடுவா. அவர்கள் சௌக்கியமா அடுத்த வேலையை பார்ப்பா. நாம தான் என்னன்னு தெரியாத முடிச்சுட்டு இருப்போம். ஒன்னே ஒண்ணுதான் பிரார்த்தனை. வால்மீகி சொன்னா கேட்போம், பரத்வாஜர் சொன்னா கேட்போம், வசிட்டர் சொன்னா கேட்போம், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்னா கேட்போம். இதை தவிர வேற யாரோ எங்கேயோ பேசுறாளேங்கிறதுக்காக கேட்டுக்கொண்டிருந்தால் ஒவ்வொருத்தரும் தன்னலத்துக்காக பேச போகிறானே தவிர பொது நலத்துக்காக யாரும் பேச போறதில்லை. ஆனா வால்மீகியோ வேதவியாசரோ தன்னலத்துக்காக வாழ்ந்தவர்களே அல்லர். முதல் காரியம், அடி எனக்கு அவ முகமே தெரியாது, அவர்கள் என் முகத்தையே பார்த்ததில்லை. காசா பணமா கேட்டா என்ன கேட்டா நல்லதெல்லாத்தையும் வேணும்னு எழுதி வச்சிருக்கார்கள். அந்த எழுதி வைத்ததை வாசிக்க வாசிக்க நமக்கு தான் நன்மை. ஏன் சொல்ல வந்தேன், இது மன்னவன் பணி அன்னாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் நான் பெற்றதுதான் கிடைக்க போகிறது. அந்த அளவுக்கு உண்மையே பேசினான் ராமன். அப்பா அம்மா எப்படியோ அப்படிதான் விருப்பம். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், தயரதற்கு மகன் தன்னை அன்னி மத்திலேன் தஞ்சமாகவே. அவரை பற்றி, ராமா நீ தானே இக்ஷ்வாகு குல கொழுந்து, நீ தானே இந்த நாட்டுக்கு அயோத்தியா ராமன், நீ தானே சாக்கேத ராமன் அப்படின்னு என்ன பேர் சொன்னாலும் அதெல்லாம் இல்லேன்னு வரும். உனக்கு பிடிச்ச பேர் எது? பொதுவாக குழந்தைகளுக்கு 2-3 பேர் வைப்பா. குடும்பத்துக்குன்னு பெரியவர்கள் பேர் ஒன்று சூட்ட வேண்டியிருக்கும். அப்பாவுக்கு ஒரு பேர் பிடிச்சிருக்கும், அம்மாவுக்கு ஒரு பேர் பிடிச்சிருக்கும். அம்மா வீட்டு பெரியவர் யாரான்னு இல்லைன்னா அவர் பேரை வைக்கணும், அப்பா வீட்டு தாத்தா இல்லைன்னா அவர் பேரை வைக்கணும். ஒரு 4-5 பேர் நெல்லுலெல்லாம் எழுதி வச்சுடுவா. அதுக்கப்புறம் யாரெல்லாம் கிளம்பிட்டாலோ இருக்கிறவா பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னா மாமனார் பேர் மாமியார் பேர் நேராக பொட்டில் தெரிச்ச மாதிரி சொல்ல முடியுமா? அதனால் அப்படி வச்சுக்க மாட்டா. அவள் கிளம்பினதா இருந்தால் கூப்பிடுவா, இருக்கிறதா இருந்தா வேற ஏதான பெயர் வைத்து கொண்டு கூப்பிடுவோம் இல்லையோ. ராமனை பார்த்து உனக்கு எது இருக்கிறதுலையே பிடிச்ச பேர் என்னன்னு அவர் சொல்லலாம். நாராயணன், ஹரி, சாக்கேத ராமன், ராமன் ஒன்றும் சொல்ல மாட்டான். தாசரதி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறார். தசரதனுடைய மகன் தாசரதின்னு அர்த்தம். தசரதஸ்ய அபத்தியம் புமானு தாசரதி, தசரதனுக்கு பிள்ளை. ராமா நீயே எவ்வளவு பெருமை வாய்ந்தவன், இன்னும் என்ன அவர் பேரோட ஒட்டின்னு இருக்கியே. அப்பா பேரை சொல்லித்தான் சொல்லணுமானால் என்னைக்கா இருந்தாலும் என் தகப்பனாருடைய பிள்ளை தான் நான். அவர் ஆசைப்பட்டது எதுவோதோ அதுதான் எனக்கு ஆசை. அதனால தாசரதின்னு தான் சொல்லுவாராம். இது எப்போ பார்த்துக்கலாம்னால் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆகாசத்தில் தேவர்கள்லாம் வந்து நிற்கிறார்கள். பிரம்மா, இந்திரன், ருத்ரன் எல்லாம் லங்கையில் அங்கே நடக்கும்போது வந்து நிற்கிறார்கள். முன்னாடி தசரதனும் இருக்கிறார். அப்போ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றார். ராமா பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமான் சத்ருநிபர்கணா, நீதான் நாராயணன், நீதான் தேவதேவன், வந்த காரியம் முடிந்து விட்டது, திரும்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரலாம்னு பிரம்மா பேசிட்டு இருக்கார். அப்ப ராமன் கை கூப்பிட்டு சொல்றார், என்ன எதுக்கு தேவன் நாராயணன்லாம் சொல்றீர்? அதெல்லாம் இல்லை. ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம், என்ன மனிதன்னு நினைத்து கொள்ளுங்கள், தசரதன் பெற்ற மைந்தன்னு ஒத்துண்டா போரும். நான் என்னைக்கா இருந்தாலும் கடைசி நாள் வரைக்கும் அவர் பிள்ளையா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுகிறேன்னால் அப்ப பெற்றவர்களை எவ்வளவு தூரம் மதித்திருக்கார். தாயிற் சிறந்த கோயில் அவருக்கு கிடையாது, தந்தை சொல்மிக்க மந்திரம் அவருக்கு இல்லை. இத்தனைக்கு மேல என்ன தெரியுமா கேட்டுக்கிறார்? தசரதன் வந்த உடனே உனக்கு ஏதான வரம் வேணுமா கேளுராமாங்கிறார். இந்திரன் சில வரங்கள்லாம் கொடுத்தார், பிரம்மா சில வரங்கள் கொடுத்தா, அதெல்லாம் முடிஞ்சது. தசரதன் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும்னு. என்ன சொல்லியிருக்கலாம்? எனக்கு திரும்ப நாட்டை கொடுத்துருவோம் ஏதானு சொல்லணும் இல்லையா? எல்லாம் சொல்லலை. கைகேயியே உனக்கு மனைவி இல்லையேன்னு துறந்தாய், பரதனை உனக்கு மகன் இல்லையேன்னு சொன்னியாமே, அந்த 2 வார்த்தையும் கொஞ்சம் திரும்பி வாங்கி கொண்டு விடுகிறாயா. கைகேயி உனக்கு தர்மபத்தினி தான், பரதன் உனக்கு பிள்ளைதான், அதை நீ மாத்திட்டியானா என் உள்ளம் தாங்காது அப்படின்னு ராமன் கேட்டு இருக்கணும்னால் தசரதன் அப்பதான் யோசிச்சார். இப்படி கேட்கிற ராமனை போய் காட்டுக்கு அமிச்சுட்டு நம்ம என்ன சாதிச்சோன்னே தெரியலையே. ஒரே வார்த்தை முடிச்சிருக்கணும், கைகேயி நீ கேட்டதை கொடுக்க மாட்டேன்னு முடிச்சிருக்கணும். எல்லாம் நன்னா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு சாமானிய தர்மத்தை பார்த்துட்டு நான் சொர்க்கம் போகணுமே, நரகத்துக்கு போகக்கூடாது, இக்ஷ்வாகு குலத்துல பிறந்தவன்லாம் பொய்யே சொன்னதில்லையே, இதெல்லாம் எதேதோ குழம்பவே கூடாது. பாக்கி பேருக்கு என்ன சட்டத்தை காட்டுறோமோ அதை பகவான் இடத்துல காட்டவே கூடாது. அவர்னு இருந்தா சட்டம் வேற, பாக்கி பேர்னு இருந்தா சட்டம் வேற. அவர்னு இருந்தா திருடினாலும் உண்டு, பொய் சொன்னாலும் உண்டு, என்னை ஏமாத்தினாலும் உண்டு. ஒரு பாட்டு வேடிக்கையா திருவங்கியாழ்வார் பாடினார்,